2வது நாள் குல ஃபங்க்ஷன் நடக்குது. விஜயா வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து மனோஜ் வந்து போய் ரோகிணி போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோகிணி வந்துட்டு ஆண்டி கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் பக்கத்தில் போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வராரு அந்த திங்ஸை. வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி இருக்குது பெருசாக. அதை பார்த்தோன்னே என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்கள் தான் ஆண்டி உங்கள் கையால் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாமி பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. விஜயா வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க கட் பண்ணி. அதை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வி மேக்கப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. என்ன இது ரோகிணி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு மேக்கப் எப்படி போடணும்னு சொல்லி ஆன்லைனில் இனிமேல் கிளாஸ் எடுக்க போகிறா ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஓ அப்போ பார்லரம்மா இனிமேல் டீச்சரம்மா ஆக போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் சரி, அதென்ன பேர் வீன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு வி ஃபார் விஜயாடா, அம்மா பேர் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பெருமையாக விஜயா வந்து திரும்பி முத்துவையும் அண்ணாமலையும் பார்க்குறாங்க. ஏன் அது என்ன வெறும் வீன்னு வச்சிருக்கீங்க? வி விஜயா அப்படின்னு ஃபுல்லாக பேர் வச்சா எதுவும் செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு தான் இப்படி வெறும் வீன்னு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முத்து நக்கலாக கேட்குறாரு. உடனே விஜயா இருந்துட்டு திரும்பி சந்தேகமாக ரோகிணியும் மனோஜையும் பார்க்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு வி ஃபார் விஜயான்னு வி வந்து ஷார்ட்டாக வச்சிருக்கோம், பேர் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்துல ஷார்ட்டாக வைக்கிறது தானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா எங்கே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. டே எல்லா ஊர்லேயும் அதாண்டா ஃபேமஸாக இருக்குது இப்போ ட்ரெண்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க ஆண்டி, நான் உங்கள் பேரை இது பண்ணி தான் வச்சிருக்கேன், ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதோட நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் உங்கள் கையால் இதை திறந்து வச்சிருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில் தான் போர்டு அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் போர்டை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது, அது சீமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவன் எப்போ போல இவன் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜய் இருந்துட்டு ஏன் அப்படி பண்ணால் என்னவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இனிமேல் வந்து அப்படியே பெருசாக வளர போகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இன்னும் படிப்படியாக பெருசாக முன்னேற போகிறாங்க இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா நீ நாளைக்கு மவுண்ட் ரோடு போயிடுடா அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்கிறாரு முத்து. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே தான் அந்த பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் மேலே நின்று போர்டு அப்படியே கையில் இப்படியே பிடிச்சி நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஜாட பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. மீனா வந்துட்டு கையை கீழே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தோன்னா விஜயா திரும்பி என்ன இப்போ உங்களுக்கு கெக்க பக்கேன்னு சிரிப்பு வேண்டி கிடக்குது, இது ஒன்றும் உங்கள் பூக்கடை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு வீடு பூக்கடை மாதிரி இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் சாக்கடை மாதிரி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே இப்போ இந்த ரைமிங் தேவையாடா அப்படின்னு சொல்கிறாரு. சும்மாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மீனா நீ எல்லாத்துக்கும் சுண்டல் எல்லாம் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் வந்து முந்திட்டு நிற்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு உட்காருடா சுண்டல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கி சாப்பிட்டுட்டு சுண்டல் நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாரு மனோஜ். அப்போ விஜயா இருந்துட்டு இதே மாதிரி 9 நாளும் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ கட்டுறவங்க எல்லாத்தையும் பார்த்து நக்கலாக கேட்குறாங்க. விதவிதமாக கொடுப்பாங்க, ஒரே ஜாலி தான் போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு வந்தவங்க இருந்துட்டு நாங்கள் கூப்பிட்றவங்க எல்லா வீட்டுக்கெல்லாம் போயிட மாட்டோம், சுண்டல் பலகாரத்துக்காகலாம் அலைஞ்சு போகிறது கிடையாது. நிறைய பேர் பெரிய ஆளுங்கள்லாம் எங்கள் பெரிய வீட்டு அம்மாங்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் நாங்கள் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. மீனா எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, முத்து நல்ல பையன், அவங்க 2 பேர் மனசுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீனாவையும் முத்துவையும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நினைக்கிறோம், அதனால தான் அவங்க கூப்பிட்டுன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை இருந்துட்டு விஜயா உனக்கு இது போதுமா, பேசாமல் சாப்பிட்ற வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு ரவி கிட்ட உங்க அம்மாக்கு சரியான நோஸ் கட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் மீனா, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு வாங்கக்கா நான் கொண்டு போய் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா வாங்க 2 ட்ரிப் அடிச்சுக்கலாம், நானே உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாரு முத்து. அப்பவும் வாய் அடக்காம விஜயா இருந்துட்டு போறவங்களை பார்த்துட்டு பெரிய ராயல் ஃபேமிலி இவளுக்கு எல்லாம் கார்ல கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னு சொல்லி நக்கலா பேசுறாங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாத மீனா வந்து கொலக்கட்டை எடுத்து விஜயாவோட கையில திணிச்சிட்டு அத்தை வாய் சும்மா இருந்தா ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க இருக்குது, இந்தாங்க இதை உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி உனக்கு என்ன திமிரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்னங்க இவளுக்கு திமிர பாத்தீங்களா எப்படி பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை இருந்துட்டு என்ன மீனா உனக்கு கொஞ்சம் கூட இதே தெரியல, இந்த கொலக்கட்டையெல்லாம் வச்சு அடைக்கிற வாயா இது, சிமெண்ட் வச்சு அடைச்சா கூட இதெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திரும்பி முறைக்கிறாங்க விஜயா. அண்ணாமலை சொன்னதை கேட்டு ரவி ஸ்ருதி மீனா எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு அவங்கவுங்க போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் காரில் கிளம்பி எங்கேயோ வெளியே போகிறாங்க. போகிறவங்க வந்து அந்த பாட்டி தாத்தா இருக்காங்களா செருப்பு தைக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு போகிறாங்க. போய் அவங்க 2 பேருக்கும் புது துணிமணி எடுத்துகிட்டு போனது கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்காக தான் பாட்டி உங்களுக்கு துணிமணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனா கொடுக்குறாங்க. அவங்க எந்திரிச்சு வாங்க வரும்போது இல்லை உட்காந்துட்டே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து முத்து கையில் ₹1 கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் ஓ இதுவாப்பா, யாராவது நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா நம்மளால முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அதனால தான்ப்பா கொடுக்குறேன், எங்கிட்ட இருக்கிறது இதாப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் கொடுத்துருக்கிற ₹1 1 கோடி ரூபாய்க்கு சமம், நான் இது பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வேலையெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ முதல்ல எப்போ எனக்கு வேலை செய்யறக்கு அந்த இது கொடுத்தியோ அப்போ இருந்து நல்லாதான்ப்பா வியாபாரம் ஆகிட்டு இருக்குது
அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. அதெல்லாம் சரிப்பா, எதுக்கு இந்த செலவு பண்ணி வீணா எங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கேட்குறாரு. இதில் என்ன கஷ்டம், என்னோட தாத்தா பாட்டிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? காசு சம்பாதிக்கிறது எதுக்கு, நம்ம விரும்புறவங்க, நம்ம அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், எங்க பிள்ளைங்க சொந்தக்காரங்களாம் கூட எங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் எங்களுக்கு இத்தனை இதெல்லாம் செய்யறீங்க, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வாழ்த்துறாங்க. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா சொல்லவும், பெரிய நிலைமைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் தாத்தா, பெரிய நிலைமைக்கு போனால் இன்னும் படிப்படியாக பெருசாக ஆசையெல்லாம் வர ஆரம்பிக்கும், அதெல்லாம் இதாக இருக்காது, இப்போ இருக்கிற நிம்மதியே எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, தாத்தா எங்கள் வீட்டில் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே மீனா தடுத்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பக்கமாக தள்ளி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்ன மீனா, நீ அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தா, நீ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. நீங்கள் அவங்கள நம்ம வீட்டு கொழு கலைக்கிறதுக்காக தானே சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஆமா மீனா, அப்படிங்கும்போது நீங்க அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. தாத்தா பாட்டின்னு ரொம்ப பெருசாக சொந்தம்லாம் கொண்டாடுறேன், அப்போ வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க பெருசாக அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும், ஆமாங்க அத்தை வேற எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல, எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்தாவே ஒரு மாதிரியாக பேசுவாங்க, அது அவங்களுக்கு பழகிருச்சு. ஆனால் இவங்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு போனால் இவங்க வயசானவங்க, இவங்களை ஏதாவது அவங்க வாய் தவறி அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு மனசு சங்கடமாயிரும்ல, அதை பார்த்துக்கிற சக்தி எனக்கு கிடையாது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அத்தை வேற ரொம்ப கௌரவமெல்லாம் பார்ப்பாங்க, ஆளோட தோற்றத்தை பார்த்து தான் அவங்க எதையுமே எடை போடுவாங்க, இவங்களை பார்த்து அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது, அதனால தான் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அம்மா எப்பவுமே பேசிட்டு தான் இருப்பாங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன், ஆனா இவங்களை கூட்டிட்டு போனா இவங்க அந்த பூஜையில எல்லாம் இருந்தா சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். நான் பாத்துக்கிறேன் மீனா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு, இந்த டப்பிங் படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, ஆபத்து வருகிறது எல்லோரும் தாழ்வான பகுதிக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க ஏதாவது பேசினா நம்ம கண்டு காணாம போயிட்டே இருக்கணும் மீனா, அதனால தான் சொல்றதை கேளு, தாத்தா பாட்டியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கண்டுக்காம போயிடலாம், ஆனா இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. நான் வந்து அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, பேசாம இருங்கன்னு நான் சொல்லிடுறேன், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமாமா, நீங்க சொன்ன உடனே உங்க அம்மா உடனே கேட்டுருவாங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு கல்யாணம் வந்ததுல இருந்து உங்க அம்மா என்னை எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க என்ன கேட்டுக்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீனா. அவங்க அப்படி பேசும்போதெல்லாம் நான் கேள்வி கேட்டு அவங்கள பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆமா நீங்க பேசுறீங்க, அதுக்கு உங்க அம்மா சும்மா இருக்கிறாங்களா இல்ல நிறுத்திட்டாங்களா இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. எங்க அம்மா பேசுறது காட்டாரு மாதிரி, அதையெல்லாம் நிறுத்த முடியாது, பேசுறது அவங்களோட அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அது ஏன் விதி, எனக்கு அமைஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சலிச்சுட்டே சொல்றாங்க. என்ன நீ இப்படி சொல்ற, அப்ப என்னையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. நான் உங்களை எல்லாம் எதுவும் சொல்ல, நீங்களா ஏதாவது நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்பப்ப உங்களுக்கு அத்தையோட புத்தியும் வருது, எட்டி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அவங்க புள்ள தானே நீங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயத்த அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நீங்களாவது சொல்றீங்க, அந்த விதத்துல சந்தோஷம் தான், அதுக்காக நான் வந்து எங்க அம்மா மாதிரி ஒன்றும் கிடையாது, நான் எங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அப்பா மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, மாமா எவ்வளவு சாதுவா அமைதியா பேசுறாரு, நீங்க அப்படியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இல்ல நான் எங்க பாட்டி மாதிரி தான், அவங்க தான் வந்து மனசுல பட்டதை செய்வாங்க, தோன்றதை பேசுவாங்க, அவங்க அப்படித்தான், அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இவங்க இப்படி ரோட்ல நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணி பேசிட்டு இருக்கிறது வந்து அங்க 4-5 பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு மீனா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பா நான் போய் அவங்களை கூப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து அந்த பக்கம் போறாரு. எங்க நில்லுங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேண்டான்னு சொல்கிறேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், நான் கூப்பிட தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. நான் வேண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா கத்துறாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் கூப்பிடுவேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. வேண்டாங்க தப்பாயிரும், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா கூட்டம் கூடியிருது. நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி முத்து கத்தவும், கூப்பிடக்கூடாது நான் கூப்பிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா கத்தவும், அங்கே ஒரே கூட்டம் கூட்டிட்டு ஒரு அம்மா வந்து, ஏப்பா இப்படியா பொண்டாட்டி கிட்ட ரோட்டில் நின்று சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா கேட்குது. இன்னொரு ஆள் இருந்துட்டு, ரோட்டில் நின்று உங்கள் குடும்ப சண்டை இப்படி தான் போடுவீங்களா, அதுவும் இந்த பொண்ணு என்ன இந்த பேச்சு பேசுது அப்படின்னு சொல்லி அவரும் கத்துறாரு. குடும்ப சண்டையை 4 செவத்துக்குள்ள வச்சு சண்டை போடுங்க, எங்க வீட்லயே இதே கதை தான், அதுக்கு வேண்டி இப்படியா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்துட்டு ஒரு அம்மா சொல்லுது. யாராவது 2 பேருக்கு சண்டைன்னா இந்த 4 பேர் வந்து பேசுவாங்க, 4 பேர் வந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. நம்மளதான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் இருந்துட்டு, நம்மளதான் சொல்றாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள சண்டை போட முடியலன்னு சொல்லி தான் ரோட்ல வந்து சண்டை போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுது. உடனே ஒருத்தர் இருந்துட்டு, ஏமா அதுக்குன்னு சொல்லி இப்படியே ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பஞ்சாயத்து யாராவது 4 பேர் வந்து பண்ற மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க.
உடனே முத்து இருந்துட்டு எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே மீனா வந்துட்டு ஏங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டையெல்லாம் ஒன்றும் போடல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டு சும்மா பேசுறதுக்கே இப்படியா, அப்போ சண்டை போட்டால் இப்படி இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்டு சொல்றாரு. எல்லாம் நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு அந்த கூட்டம் போயிருது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் பேசுறதை விட நீ பேசுறதுக்கு தான் இங்கே கூட்டம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமாமா ஆனா உன்னா என்னையே சொல்லுங்க தப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசுறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி தாத்தா கிட்ட போறாங்க. என்னப்பா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி நினைச்சேன், அதுக்கு இவ வேணான்னு சொல்லிட்டா, உங்களுக்கு வயசானவங்க கஷ்டப்படுவாங்க அங்கங்க அலைச்சல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா நாங்க எங்க அங்கே இங்கேயெல்லாம் வர்றது, நாங்க அப்படியே கொஞ்சம் இங்கேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி இருந்துட்டு அப்படி நீ எங்களை எங்க தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்கறாங்க. இல்ல பாட்டி அது ஒன்றும் இல்லை, பீச்சு ஹோட்டல் சாப்பிட போறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன், இன்னொரு நாள் உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் எங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.